அனைவருக்கும் வணக்கம். இயற்கை இறைவனின் இணையில்லா ஓவியம் என்பது இயற்கை பற்றிய அழகிய பொன்மொழி. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்கிறது திருக்குறள். வீடும் நாடும் நமது இரு கண்கள். வீடானாலும் சரி, நாடானாலும் சரி, அதை சுத்தமாக வைத்திருப்பது நம் கடமை. அருமை நண்பர்களே, இதையே நம் முன்னோர்கள் கூழானாலும் குளித்து குடி, தந்தையானாலும் கசக்கி கட்டு என்று கூறியுள்ளனர். இன்பமாய் வாழ இதமளித்து, உயிர்கள் வாழ தூய காற்றை தந்து, ஒப்பில்லா குடிநீரும் தந்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாள் நம் இயற்கை அன்னை. உயிர்கள் வாழ இடம் தருகிறது நிலம், அதை அழிக்க முயற்சி செய்கிறது மனித குலம். நீ தூக்கி செல்லும் பாலித்தீன் பைகள் தேசத்தின் தூக்கு கயிறு. ஆய்வு சொல்கிறது, அத்தனை நதியின் காம்புகளும் அதிவிரைவில் வற்றி விடுமாம். புத்தனை போல் வாழ்ந்தாலும் புற்றுநோய் முற்றி விடுமாம். ஈக்கள் முதல் பூக்கள் வரை மலடாகுமாம். அருமை நண்பர்களே, 5 செயல்களை செய்பவன் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கிறது சிறுவஞ்ச மூலம். அது என்னவென்று கேட்கிறீங்களா? வாங்க சொல்றேன். 1. குளம் வெட்டுகிறவன். 2. நீர் வழிந்து ஓட வாய்க்கால் அமைப்பவன். 3. பொது கிணறு அமைப்பவன். 4. விளைநிலம் உருவாக்குபவன். 5. மரம் நடுபவன். அருமை நண்பர்களே, தமிழர்களைப் போல இயற்கையை போற்றியவர்களும் இல்லை, மறந்தவர்களும் இல்லை. முல்லைக்கு தேர் கொடுத்ததும், மயிலுக்கு போர்வை தந்ததும் இயற்கையை நேசிப்பதன் அடையாளமன்றி வேறு என்ன? இன்று இயற்கை வளத்தை தொலைத்துவிட்டு அண்டை மாநிலத்திடம் தண்ணீர் வேண்டும் என்று கையேந்தி நிற்கிறோம். மனிதர்கள் இல்லாமல் பறவைகள் வாழ்ந்துவிட முடியும், ஆனால் பறவைகள் இல்லாமல் மனிதர்களால் வாழவே முடியாது என்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சலீம் அலி. தேவைக்கு இயற்கையை பயன்படுத்தாமல் பேராசைக்கு இயற்கையை சுரண்ட ஆரம்பித்த பிறகுதான் மனிதன் உணவை கொஞ்சமாகவும் மாத்திரைகளை அதிகமாகவும் எடுத்துக் கொள்கிறான். ஒரு நாடு அதன் மக்களால், கட்டிடங்களால், தொழிற்சாலைகளால் மட்டுமாவதல்ல, அதன் ஆறுகள், குளங்கள், காடுகள், மலைகள், பாலைவனங்கள், பறவைகள், விலங்குகள், சின்ன சின்ன உயிரினங்களால் ஆனது. அடுத்த தலைமுறைக்கு உயிரினங்களை நேசிக்க கற்றுத்தராவிட்டாலும் பரவாயில்லை, வெறுக்காமல் இருக்க கற்றுத்தருவோம். இயற்கையை பாதுகாப்பது ஒவ்வொரு தனி மனிதனின் கடமை. மரங்கள் இல்லையே காற்றை எங்கே போய் செலவை செய்வது? மரங்கள் இல்லையே மழைக்காக எங்கே போய் மனு செய்வது என்ற வைரமுத்துவின் கேள்வியை உங்கள் முன்விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாராட்டுக்கள்.